நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு பார்க்க போகிறோம். மீனை கழுவி உப்பு மிளகுல பரட்டி வச்சுருக்கேன். அது கூட சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4-5 பீஸு மாங்காய், வீட்டிலே அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இது வெங்காயம் வடகம், இதுவும் வீட்டில் செஞ்சது. நீங்கள் வேறு வடகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீரி வச்ச பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய். இது மாதிரி பூண்டை நான் அறுக்காமல் தட்டி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம், வெள்ளை பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். 2 தக்காளியை அரைச்சி அதுக்குள்ளார ஊற்றிட்டு அதையும் ஒரு வதக்கிட்டு தேவையான உப்பை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அது வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை கரைச்சி அதுக்குள்ளார ஊற்றணும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் பொடி நம்ம போடுறோம். நல்லா கலக்கி விட்டுக்குங்க. அதுக்குள்ளார கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகளை போட்டு நம்ம அதையை வேக வைக்கிறோம். இப்போ மாங்காய் வெந்துட்டுருக்கு. இப்போ அதுக்குள்ளார நம்ம மீனை போடுறோம். மீனை போட்டுட்டு நல்லா அந்த மசால் படுற மாதிரி அதையே நம்ம கலக்கி விட்டுக்கிறோம் குழம்போட. இந்த டைமில் உப்பு, தண்ணி அளவு, காரம் எல்லாம் பார்த்துக்கங்க. மீன் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ மீன் வெந்துருச்சு. அதில் லேசாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவிட்டு கடைசியாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அது மேலே ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.